கர்த்தர் நல்லவர். உங்க கண்ணீருக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. அதை மதிப்பே இல்லாத நபர்கிட்ட, அதை மதிக்காத ஒருத்தருக்காக நீங்க அழுது ஏன் இன்னைக்கு அதை வேஸ்ட் பண்ணின்னு இருக்கிறீங்க? உங்க கண்ணீருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதுக்கு வேல்யூவே இல்லாதவங்க கிட்ட எதுக்கு நீங்க வீணா அழுதுட்டு இருக்கீங்க? வேதம் எப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 56வது அதிகாரம் 8வது வசனம், என் அலைச்சலே தேவநீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரே உங்களுடைய துருத்தியில் வையும், அவைகள் உங்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. பாருங்க, கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை கணக்கில் வச்சுன்னு இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்க மனிதருக்காக அழுது, அந்த உறவினருக்காக அழுது, உங்களை விட்டு போனவங்களுக்காக அழுது, உங்க நண்பர்களுக்காக அழுது இன்னைக்கு உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? தேவையில்லாத உறவுக்காக, கேவலம் நம்ம மனிதர்களுக்காக அழுது உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வேதம் சொல்லுகிறது, உங்க கண்ணீர் அவர் கணக்குல வச்சுட்டு இருக்கிறாராம். நீங்க அழுததை மனிதன் பார்க்கல, நீங்க அழுததை உங்க உறவுகள் பார்க்காம இருக்கலாம், நீங்க அழுததை உங்க சொந்தக்காரங்க பார்க்காம இருக்கலாம், நீங்க அழுததை உங்க நண்பர்கள் பார்க்காம இருக்கலாம், நீங்க அழுததை உங்க அப்பா அம்மா பார்க்காம இருக்கலாம், கூட பிறந்தவங்க பார்க்காம இருக்கலாம், உங்க கணவர் பார்க்காம இருக்கலாம், உங்க மனைவி பார்க்காம இருக்கலாம், உங்க பிள்ளைங்க பார்க்காம இருக்கலாம். ஆனா நீங்க அழுததை கர்த்தர் பார்த்துருக்கீங்க. நீங்க அழுது கொண்டிருக்கிறத கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, அவர் அதை கணக்குல வச்சுருக்கிறாராம். நீங்க அழுததெல்லாம் அவர் கணக்குல இருக்கு. நீ எதற்காலாம் அழுது இருக்கிற, இந்த பிரச்சனை மாறாதா, இந்த கஷ்டம் மாறாதா, இந்த கவலை மாறாதா, இந்த துன்பம் மாறாதா, இந்த வியாதி மாறாதா, இந்த வறுமை மாறாதா, இந்த குடும்பத்துல இந்த தரித்திரம் மாறாதா, நீங்க எவ்வளவு நாளா அழுது கொண்டிருக்கிற காரியத்தை அவர் கணக்குல வச்சுருக்கிறார். கூடிய சீக்கிரத்துல வர நாட்கள்ல கர்த்தர் என்ன பண்ண போகிறார்னா, அந்த கணக்குல வைத்துக் கொண்டிருக்கிற காரியத்தை நிறைவேற்ற போகிறார். உங்க வாழ்க்கையில தலைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார். நீங்க அழுது கொண்டிருந்த அந்த காரியத்தை சிரிக்கிற மாதிரி, மகிழ்ச்சி ஆகிற மாதிரி கர்த்தர் செய்ய போகிறார். நம்பிக்கையோடு இருங்க. மனுஷங்கிட்ட எழுதுறாதீங்க, கேவலம் மனுஷனுக்காக எழுதுறாதீங்க. நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் பெரிய காரணம் செய்வார். ஆமென்.